வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண்பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கான பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு தரப்போகிறேன். அதில் நல்ல பலன்களையும் எப்படி இருக்க போது, எப்படி உங்களை மெருகேற்றி கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. முதல்ல இந்த மேஷ ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த மேஷராசி என்பதே நெருப்பு ராசின்னு பேர். நெருப்பு ராசி துணிச்சல் கொண்டவர்கள், தைரியம் கொண்டவர்கள், எடுப்பான உருவம் கொண்டவர்கள், கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. துரு 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 துருன்னு இருப்பாங்க. ரொம்ப அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. எதுலேயுமே முன்னிப்பாங்கன்னா இப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போட்டி பந்தயம்னு வந்துடுச்சுன்னா தைரியமாக இறங்கி செய்வாங்க. அதே மாதிரி பயம்ன்றதே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கோபமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள், மரியாதை குறையக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சொல் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. இவங்களும் நெருப்பு மாதிரி வாழ்க்கையில் கடைப்பிடிப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த அரசியல்வாதிகள், பொலிட்டிஷியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்த ராசியில் பொலிட்டிஷியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. விளையாட்டு வீராங்கனைகள் இருப்பாங்க. மத்திய அரசு, மாநில அரசில் வேலை செய்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. மருத்துவராக இருப்பாங்க. அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா நான்வெஜ், அதாவது இந்த கசாப் கடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதிகமாக இருப்பாங்க. அதேமாதிரி சுரங்கங்களில் அதிகமாக வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. சமையல் அறையிலையும் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொறியியல் துறையில், அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறையில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்க வல்லுநராக இருப்பாங்க, அதில் ரொம்ப சிறந்தவராக இருப்பாங்க. அதுமாதிரி காவல்துறை, இராணுவம், இப்போ ஒரு செக்யூரிட்டியாக இருந்தால் கூட அதில் கூட அவங்க முன்மாதிரியாக இருப்பாங்க. இப்போ இராணுவத்தில் இருந்தால் கூட ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஃபயர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. சரி, ஒரு சுயத்தொழிலே செய்கிறாங்க அப்படின்னா கூட செங்கல், சூளை, மண், கல், ஜல்லி இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பிரிவில் வேலை செய்வாங்க நிறைய பேர். இதில் ஒரு கிரகம் வலிமையானாலும் இதில் பதவி அதிகமாக இருக்கும். கிரகத்தினுடைய வலிமை குறைவாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கீழே இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி என்றைக்குமே அவங்களுடைய தன்மையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, இந்த வருஷம் இவர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கான பலனை தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் குரு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ல் குரு இருக்குது, விசேஷம். அப்போ இந்த வருடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தனலாபம் சொல்லுவோம். குரு 2இல் இருந்தால் தனலாபம், வாக்குக்கு வலிமை இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே பலிக்கும். அவங்க பேச்சுக்கு நிறைய பேர் கட்டுப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்துல இருப்பதனால யாராவது உங்கள் குடும்பத்தில் வரவுகள் ஏற்படுத்துவாங்க. அவர்களால் அவங்களுக்கு வரவுகள், லாபங்கள் ஏற்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்துருப்பாங்க. இந்த வருஷம் குழந்தை பிறந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்கான காலமாக இருக்கும். ஏன்னா ஒரு புது வரவு இல்லையா. இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார் ஆரம்பத்தில். அப்புறம் மே மாதம் குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/5/2025 மிதுனத்துக்கு போயிடுறார். சரி, இந்த மிதுனத்துக்கு போகிறாரே, அவரால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரு மிதுனத்துக்கு தான் போயிருக்கார். ஒன்றும் கெட்ட வீட்டுக்கு போகலை. அவர் ஒரு சுபகிரகமான புதன் வீட்டுக்கு தான் போகிறார். அப்போது தன்னுடைய சொந்த முயற்சியால் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை,
மூணில் போய் மறையுதுன்னு அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நினச்சா சாதிக்கலாம். ஏன்னா இந்த குருவுக்கு ஒரு நல்ல தன்மை இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 50 அடி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 100 அடியான வெற்றிகளை தேடித்தரும். அதனால் உங்கள் சொந்த முயற்சிகளை வெற்றிப்படுவார். இப்போ நிறைய பேர் ஒரு எய்ம் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த கல்விகளில் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும், இந்த உயர்கல்வியில் சேர்க்கணும், இந்த மாதிரி எக்ஸாம்லலாம் போகணும், இது மாதிரி நிறைய முயற்சிகள் ஒன்று இருக்கும், பல எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பலவேறு எண்ணங்கள் உண்டு. அதில் இந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். முயற்சி பண்ணால் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த ஒற்றுமை, சந்தோஷம், கூட பிறந்த உடன் பிறந்தவரோட இளையவர்னு சொல்லுவோம், அவரோடலாம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும். ஒரு இப்போ எதனா சொத்து பிரிக்கணும் கொள்ளணும்னு காத்திருப்பீங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சார் அவர் என் தம்பி தங்க இவங்கெல்லாம் ஒத்து வரணும் சார்னா இவங்கெல்லாம் இப்போ அட்ஜஸ்டபுளாக இருப்பாங்க, ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா 11 ராகு இருக்கிறது இன்னும் விசேஷம். இப்போது வருட ஆரம்பத்தில் அவரே 12 இருக்கார் ராகு. சார் நிறைய விரயம் பண்ண சார், சம்பாரித்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் வருமானம் வந்தது, ஆனால் நிறைய விரயமாச்சு, எனக்கு நிறைய பொருளை வாங்கிட்டேன், தேவையில்லாமல் விரயங்கள் பண்ண சார்னுவீங்க. ஆனால் இப்போ ராகு நமக்கு கும்பத்துக்கு ட்ராவல் பண்ணுறார். அப்போது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ராகு 11 வர்றதுங்க எந்த வகையிலையாவது ஒரு லாபத்தை கொடுத்துரும். நீங்கள் அதான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்வேன், இந்த ராகு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்குதுன்னா மண்ணில் கை வைத்தாலும் பொன்னாக மாறக்கூடியதுன்னு சொல்லுவோம். அது ஒரு தனி சிறப்பு 11 வர்றது. அப்போது இப்போ நம்ம கவலையே பட தேவையில்லை. காரணம்னா இந்த குரு 2ல் இருந்து வருடம் முதல்ல வந்து 2ல் இருந்து வருவாயை கொடுத்தாரு, 3க்கு போயிட்டார். இப்போ ராகு 12ல் இருந்து 11க்கு வந்துட்டார். ஆக மொத்தம் யாராலையும் ஒரு வருவாயை உங்களுக்கு உண்டு பண்ண போதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதை தக்க முறையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்பு அல்லது விரயமே பண்ணால் கூட நல்ல விரயமாக பண்ணுங்க. ஏன்னா சனி 12ல் இருப்பதனால கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன், ஒரு இடம் வாங்குறீங்க, அது வந்து மீண்டும் விற்றால் காசு. அதே மாதிரி ஒரு தங்க நகை வாங்குறீங்க, வெள்ளிய பொருட்களை வாங்குறீங்க, உலோகங்கள் சம்மந்தப்பட்டது வாங்குறீங்க, அது விற்றால் காசு. ஆனால் ஒரு ஆடம்பர பொருளை வாங்குறீங்க, அது விற்றா பார்த்திங்கன்னா பாதி விலை கூட போகாது. அப்போ அதுதான் சனியினுடைய வேலை. 12ஆம் இடத்துல சனி இருப்பதனால கொஞ்சம் தேவையில்லாமல் விரயம் பண்ணிட வச்சிரும். இதான் லாபம் தான் வருது, நமக்கு எந்த வகையிலாவது வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயந்தான் தேவைப்படும், ஆனால் அதுக்கு பிரம்மாண்டமான ஒரு செலவு பண்ணிட்டு இருப்போம். செஞ்சுட்டு முடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனி வந்து செஞ்சிட்ட பிறகு வருத்தப்பட வைப்பார், ஐயோ இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேனேன்ட்டு. அதுமாதிரி யாராவது கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ, ஏன்னா நமக்கு லாபம் வருதுனாவே கொஞ்சம் நமக்கு டக்குன்னு ஆழம் தெரியாமல் காலை விட்டுருவோம். அது மாதிரி அந்த விரயத்தில் சனி இருப்பதனால கொஞ்சம் நிதானித்து அவசரப்படாமல் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னு கேட்டால் கூட திருப்பி கொடுப்பாங்களா, போவாங்களா, முடியுமா அப்படின்றத பார்த்து நிதானித்து செஞ்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். மற்ற கோள்கள்லாம் மாதக்கோள்கள், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. சார் சூரியனை பற்றி சுக்கிரனை பற்றி அவெல்லாம் மாறிடுவார், அதெல்லாம் மாதக்கோள் பேர். இவங்க 4 பேருக்கு தான் வந்து வருடாந்திர கோள்கள் பேர். அப்போ இந்த வருடாந்திர கோள்களுக்கு தான் கோச்சாரத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற கோள்களுக்கு எப்போ சார்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் வேணும். அந்த பிறப்பு ஜாதகத்தில் இன்னும் இந்த நிலைப்பாடு தசாபுக்திகளோடு அனுகூலமாக இருந்தால் வெற்றி உங்களை அற்புதமாக தேடி வரும். ஆக இந்த மேஷ ராசியினுடைய தன்மையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, பயப்படவே தேவை. குருவும் நமக்கு 3ஆம் இடத்துக்கு சென்றாலும் 11ஆம் இடத்தில் ராகு வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிவிடுவார். அப்போ வருவாய் உண்டு. அப்போ இந்த 11 ராகு இருந்தால் இன்னொரு விஷயங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளுக்கு, வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வளோ அருமையான நேரம். ஒன்றும் பயப்படாதீங்க, சனி 12ல் போயிட்டானே பயப்படாதீங்க. இன்னும் வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லுவேன் நான். இன்னும் உங்கள் சொந்த ஜாதகம் கண்டி தசாபுக்திகள்லாம் நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணிச்சின்னு வச்சுங்க, உங்களை கையிலே பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்ல வருவாய்கள் இருக்கும். தைரியமாக இருங்க. அதனால் இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்தான். என்னன்னா 5ல் கேது இருக்குது. சரி சார் இவ்வளோ காரியம் சொன்னீங்க, 5ல் கேது இருக்குது, அது தப்பு இல்லையாண்ணா? என்ன தப்பு? ஒரே வார்த்தை, உங்கள் பசங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துன்னு போயிடுங்களேன். அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, கொஞ்சம் பக்குவமாக அன்பாக சொல்லி திருத்துங்களேன். அது குழந்தையிலேருந்து பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கொஞ்சம் அன்பாக சொல்லி பழகிடுங்களேன். அவங்கள வந்து அவங்க மனநிலை புரிந்து கொண்டு நடந்துக்குங்களேன், வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி குழந்தைக்காக யாராவது கொஞ்சம் காத்திருக்கிறீங்கன்னா அவசரப்படாதீங்க. இப்போ சில பேரை நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ 5ல் கேது வந்திருக்கு இல்லையா, அதனால் சில பேருக்கு இந்த மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பெறலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருப்பாங்க.
அவங்க ஒரு 1.5 வருஷம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா அந்த மருத்துவத்தில் சக்ஸஸ் பண்ண வைக்குமானா சில நேரத்தில் சக்ஸஸ் பண்ணோம், ஆனால் சில தரும சங்கடங்களை உண்டு பண்ணிவிடும். இப்போ சக்ஸஸ் பண்ணாமையும் போகலாம். அதனால் நமக்கு பண விரயம், தண்ட விரயம், இப்போ சனி நமக்கு அதில் இருந்தால் அந்த விரயம் தானே. அதனால் 1 வருஷம் தள்ளி போடுங்க. சார் இயற்கையாக நின்று சார், ஒன்றும் பயம் இல்லை. இயற்கையாக நின்னால் எந்த பாதிப்பும் இல்லை. நம்மளால் முடியாத விஷயத்தை முயற்சி பண்ணுறது தான் ஜோதிடத்துக்கு பக்குவமாக சொல்லுன்னு சொல்கிறோம். ஆனால் இயற்கையாக நடக்குதுன்னா அது கடவுளாக கொடுக்குற வரப்பிரசாதம். அதை போய் தடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆக மொத்தம் இந்த கொஞ்சம் இப்போ இந்த குழந்தைகள் படிப்பு சார், சில பேர் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவாங்க நிறைய பேர். சார் குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் இப்போ இந்த வருஷம் இருக்கும். சரியாக படிக்கலை, வேலை கிடைக்கல, எனக்கு அதான் சார் என் பையனுக்கு கொஞ்சம் கஷ்டம், என் பொண்ணுக்கு கஷ்டம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலை, புத்திரர்களால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் ஒன்றும் அப்படி ஒன்றும் துன்புறுத்தி ரொம்ப கஷ்டம் கொடுத்து ரொம்ப வருத்தி பார்த்துறாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேஷராசி நல்ல பலனே அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்துக்களை சொல்லியிருக்கேன். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுக்கான பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள். காலஹஸ்தி போயிட்டு வர்றது நல்லது. தர்மதானங்களை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி யாருக்கா செய்யுங்க. இன்னொன்று சொல்கிறேன், பணத்தால் தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. உடல் கஷ்டத்தால், சரீரத்தாலையும் செய்யலாம். ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், அது கூட நல்லது தான். எந்த வகையாக இருந்தால் என்ன இருக்குது. அதேமாதிரி இப்போ முடிஞ்ச வரைக்கும் இரும்பு பொருட்கள், சனி 12 இருந்தால இரும்பு பொருட்களை வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக அவசரப்படாமல். இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரை கூட பார்த்து வாங்குங்க. 2 வீலர் வாங்குறீங்க, அதெல்லாம் இரும்பு பொருள் தானே. அதனால் இது தேவையா தேவையில்லையா, இந்த வண்டி நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு கொஞ்சம் ஆற அமர. பொதுவாக உங்கள் பக்கத்தில் எந்த ஜோசியர் இருக்காரோ அவர்கிட்ட கொடுத்து புதிய முயற்சிகளுக்கு சொந்த ஜாதகத்தை பார்த்து செயல்படுவது ரொம்ப விசேஷம்.